செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் மறைமலை நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு வீடுதோறும் விசிக கட்சி கொடியேற்றுதல், அரசு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா வழங்குதல், குடிதை தானம் வழங்குதல், விதவைகளுக்கு புடவைகள் வழங்குதல், நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் மறைமலை நகர் செயலாளர்களான மணிமாறன், வீரா மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர முகாம் நிர்வாகிகளான ஆத்தூர் ராஜ்குமார், வெங்கடாபுரம் ஏழுமலை, தலித் சுதாகர், குட்டி சிவா, மாறன், அருள், அன்பழகன், மாஸ்டர் ஆனந்த், ஓமலூர் முகிலன், பாலூர் செல்வகுமார், நெல்லிமேடு நித்யா, செல்வம், தமிழன் ரமணா, அருண், குருமூர்த்தி, ஆட்டோ ரவி, சீதாராமன், அரவிந்த், சிறுத்தை வேலு, தமிழ்வாணன், விடுதலை சசி, பவித்ரன், வினித்குமார், பிரபாகரன், சக்கரவளவன், பிரேம், ஆளவந்தான், ராஜீவ்காந்தி, காசி, சவுந்தர், பிரபா, மகளிரிடையை சார்ந்த தாஜ் நிஷா, மணிமாறன், வளர்மதி மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் காயரம்பேடு ஊராட்சி மன்ற தலித் தலைவர் ஜெயகாந்தி புஷ்பராஜ் அவர்களின் கணவர் மற்றும் மகன் ஆகியோர் மீது சாதி பெயரை சொல்லி 30க்கும் மேற்பட்டோருடன் சேர்ந்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய முக்கிய குற்றவாளியான அதிமுகவை சேர்ந்த திருவாக்குத்தம்பி, பூபால் மற்றும் உறவினர்கள் ஆகியோரை பிசிஆர் ஆக்ட் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் முக்கிய குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்படும் தாம்பரம் மாநகர காவல் ஆணையகத்திற்குட்பட்ட கூடுவாஞ்சேரி காவல் நிலைய அதிகாரிகளை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையம் அருகில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம், செங்கை மேலிட பொறுப்பாளர் விடுதலை செடியன், சிபிஎம் கட்சியின் மாவட்ட செயலாளர் பாசு பாரதி அண்ணா, சிபிஎம் வட்ட செயலாளர் சேஷாத்ரி ஆகியோர் பங்கேற்று கண்டன உரையாற்றினர். மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மறைமலை நகர துணை செயலாளர் தலித் சுதாகர், மாநில மாவட்ட ஒன்றிய நகர முகாம் நிர்வாகிகளான கோமு மணிமாறன், வீரா, திராவிட முரளி, தமிழ்வன் ரமணா, மாறன், ஸ்ரீனிவாசன், வெங்கடேசன், மாஸ்டர் ஆனந்தன், கடம்பூர் அருள், வயலூர் முகுலன், காயிரம்பேடு ரவிச்சந்திரன், குட்டி சிவா, அன்பழகன், பெருமாட்டநல்லூர் செல்வம், விடுதலை விநாயகம், சீதாராமன், கடம்பூர் செல்வம், இளவரசன், சிலம்பு, அறிவுமுதன், கிருஷ் பாபு, அருண் அரவிந்தன், ஆட்டோ ரவி கண்ணப்பன், தமிழ்வாணன், நெடுங்குன்றம் இஸ்ரேல், ஊரப்பாக்கம் நிவாஸ், பாஸ்கரன், மன்னிவாக்கம் சரவணன், கருடீலம் சுதாகரன், ரஞ்சித், கல்வாய் மாரி, சிறுத்தை பாஸ், ஆல்பர்ட், விடுதலை மாறன், ஓம்ராஜ், சிறுத்தை வேலு, ருத்ரா கோட்டி, வினீத், பவித்ரன், காயிரம்பேடு நாராயணசாமி, கூடுவாஞ்சேரி பைந்தமிழன், அருள், தைலாபுரம் அரவிந்தன், ஆலவந்தான், பூத்தேரி ஜெயராஜ், ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த கொலைவெறி தாக்குதலை நடத்திய முக்கிய குற்றவாளியாக கருதப்படுகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு ஆப்பு அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது. காவல்துறைக்கு காவல்துறையிலே மக்களும் காட்டாமல் தமிழ்நாடு முழுவதும் தலித்துகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளுக்கு மக்களும் காட்டுவதைப் போல இந்த வழக்கில் மக்களும் காட்டாமல் உடனடியாக காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசுக்கு களங்கம் ஏற்படுகிற வகையில் செயல்படாமல் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவருக்கு இந்த நிலை என்று சொன்னால், சாதிய ரீதியிலான ஒடுக்குமுறை என்று சொன்னால், அவர் ஒரு தலைவராக ஊராட்சி மன்ற தலைவராக பதவியேற்று அந்த நிலையில் இருந்தாலும் கூட அவர் மீதும் சாதிய வன்கொடுமை நடக்கிறது என்பது ஒரு வெட்கக்கேடானது. ஆகவே தமிழ்நாடு அரசு, குறிப்பாக காவல்துறை, இந்த பகுதியை சார்ந்த காவல்துறை அல்லது காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து திருவாக்கு அவர்களை கைது செய்ய வேண்டும். இன்னும் அதற்கு உடனடியாக இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பாக, இந்த போராட்டத்தின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறோம்.